அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு ரொம்ப கோபம் வருது வினோஜி. 1.5 வயசு குழந்தை இறந்திருக்கு. அது என்ன பாவம் பண்ணிச்சு? இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? இதே சின்ன இடத்துல எடப்பாடி அவர்கள் 2 நாள் முன்னாடி பரப்புரை பண்ணியிருக்காங்க. அங்க எந்த ப்ராப்ளமும் வரல. முக்கியமா கவனிக்க வேண்டியது கரூர்ல மட்டும்தான் ப்ராப்ளம். ஏன் தாவேக்காங்கிற கட்சி விஜய் ஆரம்பிச்சதுக்கு காரணமே மக்கள் தொண்டு அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சினிமா துறையிலையும் அவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு. அந்த பனிப்போருக்கு அவர் அடிக்கணும் தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஒரு 8:50 நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாரு. 10 ரூபான்னு பாடினாரு. அதுக்கப்புறம் தான் உடனே இது நடந்தது. விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது. விஜய் தொண்டர்களே எப்படி விஜய் மீது செருப்பு வீசுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் விஷக்கிருமிகள் ஸ்லீப்பர் செல் அது உள்ளே நிக்குது. பொது கூட்டங்கள் போராட்டங்கள் இதுக்கெல்லாம் திமுக அரசு மற்ற கட்சிகள் அணுகினால் கொடுப்பதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதான் விஜய் சொல்றாரு, எங்களுக்கு மட்டும் நிறைய கட்டுப்பாடுகளை போடுறாங்க. 22 கட்டுப்பாடுகளை போடுறாங்க. மற்றதுல போல 22 கட்டுப்பாடு ஏன் வருது? உங்க தொண்டர்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல. நீதிமன்றத்தை அணுகுவதற்கு கூட தாவேக்காக்கு டைம் கொடுக்காதது ஏன்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிறாரு. இவ்வளவு கூட்டத்துல ஏற்கனவே அவருடைய கூட்டத்துல கிட்டத்தட்ட 150 தொகுதிக்கு மேல முடிச்சுட்டாரு. அவரோட கூட்டத்துல ஆம்புலன்ஸை திமுக திட்டமிட்டு விடுறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் ஏற்கனவே கிளப்பியிருந்தார். போலீஸ் தடியடி நடத்தி இருக்காங்க. போலீஸ் நடத்துமா? இதற்கும் எங்கேயா நடத்தி இருக்கிறாங்களா? ஏன் இங்க நடத்தினாங்க? ஏன்னா தடியடி நடத்தினாங்கன்னா செதறி ஓடுவாங்க. அது இன்னும் பதற்றமா இருக்கும் அந்த ஏரியா. சோ இது ரெண்டு ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன தடியடி நடத்தணும்னாக்கா முதல்ல அந்த கன்சர்ன் எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கிடணும். அவங்க கையில இருந்தது அந்த நேரத்துக்கு. இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் அது ஏன் வேகமா வந்தது? அப்படின்னா ஹோல் திங் இஸ் டிசைன்டு. 2 நாள் முன்னாடி தினமலர்ல ஒரு மேட்டர் வருது. அங்க கூட்டம் ஜாஸ்தி வருங்கனால அதை கலைக்கணும்னு அந்த பகுதியில் இருக்க முன்னாள் அமைச்சர் சில பரிசுகளை கொடுத்து தடுக்கிறதாமோ அவங்களை டைவர்ட் பண்றதா வந்தது. ஸ்டெர்லைட் அதிமுக, கரூர் தாவேக்கா, அவ்வளவுதான். நீங்க சாப்டர் புரிஞ்சுக்கங்க. விஜய்க்கு வெளிநாட்டிலும் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க விதத்திலையும் பாதிப்பில்லை. எங்க பார்த்தாலும் இரங்கல். முதல்ல இரங்கல் தெரிவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் ட்வீட் போடுறாரு. மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், எல்லா கேபினெட் மினிஸ்டர் டக்கு டக்குன்னு நடிக்கிறாங்க. காவல்துறையோட விளைவு என்ன, இந்த கட்சியோட விளைவு என்ன, அதனால பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன, இந்த 3 தான் இந்த இம்பார்ட்டன்ட் இவெண்ட். இதுல ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். வணக்கம். கரூர்ல விஜய் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஆஸ் ஆஃப் நவ் பலி எண்ணிக்கை 40 தொட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 10 குழந்தைகள் உயிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓவராலா பார்க்கும்போது இதற்கு யார் அக்கௌண்டபிள் பர்சன், யார் அக்கௌண்டபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா எங்களுக்கு குழந்தை கிடையாது. உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு குழந்தையினுடைய அருமையை பெற்றவங்க உணரணும். இன்றைக்கி பிறப்பு சதவிகிதம் இறங்குது அப்படின்னு டிஎம்கே பேசுது. ஓட்டு நிறைய குழந்தை பற்றிக்கலாம் சொல்லுது. அப்போ அந்த குழந்தைகள் அங்கே வராங்க, பெண்கள் வராங்க அப்படின்னா அப்போ போலீஸ் பார்த்துட்ருக்கு. அவங்களுடைய கடமை என்ன? இன்றைக்கி முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். குழந்தைகள் பிறப்பு சதவீதம் குறைஞ்சனால ஓட்டு குறையுதுங்களே, அந்த குழந்தை இப்போ 10 ஓட்டு ஒன்று போகுது. 10 ஓட்டுனால 3 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு பிறக்க குழந்தை 30 ஓட்டு வருங்காலத்தில் போகுது. அவங்க எனக்கு ரொம்ப கோபம் வருது வினோஜி. ஃபஸ்ட்டு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மற்றதெல்லாம் பேசுகிறாங்க? புரிதலே கிடையாது. முக்கியமாக ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைகள் ஈர்ப்பை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. 1.5 வயசு குழந்தை இறந்துருக்கு. அது என்ன பாவம் பண்ணிச்சு? இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? நான் அரசியல் பேச விரும்பலை, ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன். வழக்கறிஞராக என்ன சொல்கிறேன்னாக்க, இன்றைக்கி முதல்ல இறந்த ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய மலராஞ்சலியும், இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்களே ஹாஸ்பிட்டலில் 50 பேருக்கு மேலே நினைக்கிறேன், அவங்களுடைய பூரண குணம் அடைகிறதுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ நம்ம செய்கிறதுக்கு பொதுமக்கள் செய்கிறது முதல்ல அனுமதிக்கணும். இதை அனுமதிக்காமல் அதை வெயிட்டேஜ் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா திமுக நிச்சயமாக மக்கள்கிட்ட அடிபடும். அதையும் தாண்டி அந்தந்த கிராமத்தில் இப்போல்லாம் கிரிமினேஷன்லாம் நடக்குது. அந்த கிரிமினேஷன் நடக்கிற இடத்துல பொதுமக்களும் அவங்களது குடும்பத்துக்கும் மன ஆறுதல் சொல்கிறதுக்கும் மற்ற விதத்தில் உதவி செய்கிறதுக்கும் அனுமதிக்கணும். அதுலேயும் இவங்க கட்சிக்காரங்க உள்ளே பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது.
அங்கே இருக்கிற அந்த இடம் மட்டும் கரூர் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இந்தியா முழுவதும் விஜய்க்கு வந்து வெளிநாட்டிலையும் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க விதத்துலேயும் பாதிப்பில்லை. எங்கே பார்த்தாலும் இரங்கல். முதல்ல இரங்கல் தெரிவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் ட்வீட் போடுறாரு. அதே மாதிரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், எல்லா கேபினெட் மினிஸ்டர் டக்கு டக்குன்னு நடிக்கிறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், எல்லாரும். அப்படின்னா அந்த உயிர்களுடைய வேதனையை அவங்க உணர்றாங்க. உணர்ந்துட்டு என்னடா குழந்தைங்க போயிடுச்சு, குழந்தைங்க பணம் யாரும் ஏற்றுக்கலைங்க, அது வந்து இப்போ உணர்ந்து போடுறாங்க. ரெண்டாவது வந்து அதை சார்ந்த முதலமைச்சர் போடுறாரு, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறாரு, உடனே புறப்படுறாரு. எங்கே ராத்திரியோட ஃப்ளைட்டை பிடிச்சி போய் காரில் போகிறாரு. இதுக்கு போனவர் ஏன் முதலே ஏற்பாடுகள் சரியாக இருக்கார், கன்சல்டேட்டிவ் மீட்டிங் கேட்டாரா? விஜய் வந்து புதுசாக நடத்தலை, வரிசையாக வீக்கெண்டில் நடத்துன்னு கொடுத்துருக்காரு. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஆக்டே இருக்குங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. அதுக்கு வந்து அதுபடி நடக்க வேண்டியது போலீஸோட பொறுப்பு. அது பொறுப்பு துறை அமைச்சர் யார்? முதலமைச்சர். நான் இப்போ உங்களுக்கு பொறுப்பு அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ங்கிறது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது, அதில் வரும் ஒரு பிரிவாக. அதோடு சேர்ந்து போலீஸ் ஆக்ட் இருக்குது, அதோடு சேர்ந்து இணைஞ்சு வரும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல அந்த கூட்டம் கூடுறது எப்படி, அந்த கூட்டத்தில் கூடுறவங்க எப்படி நடப்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு மெச்சோர்டு இது நடக்குதா, இல்லை பொலிட்டிக்கல் இவெண்ட்டா, ரிலீஜியஸ் இவெண்ட்டா, மத சார்ந்ததா, அரசியல் சார்ந்ததா, இல்லை கலை நிகழ்ச்சியா, இப்படி பல பிரிவுகள் வருது. அந்த பிரிவுகளுக்கு ஏற்றபடி அங்கே கூடுற கூட்டங்கள் எப்படி நடைமுறையில் பழகுவாங்க. ஒரு எக்ஸைட்டடாக ஒரு சினிமா ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள் வர கூட்டத்தில் எப்படி நடந்துப்பாங்க, அப்படியெல்லாம் வந்து விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரிசர்ச். அது பல பிரிவுகளுக்கு உங்களுக்கு வேலை காப்பி தரேன், அதை பார்த்து பாருங்கள். அப்படி வந்து எதை சொல்லிட்டு தான் நேரமாகும். அப்படி இருக்கிறச்ச அந்த க்ரௌடோட அந்த கூட்டத்துடைய கண்காணிப்பை வச்சு எப்படி நடத்தணுங்கிறதுக்கு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்தில். அந்த விதிமுறைகளை வந்து அதை ஏற்படுத்திய அரசியல் தலைவர், அந்த கட்சியாகட்டும், அதையும் தாண்டி காவல்துறைக்கு இந்த தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது சின்ன இராணுவம். அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய இராணுவம் நாட்டை பாதுகாப்பது. இந்த சின்ன இராணுவம் ஒவ்வொரு உயிருக்கும் பொறுப்பு, வாக்குறுதி கொடுக்கணும். உங்களை காப்பாற்றுவோம், எந்த காலத்தையும் காப்பாற்றுவோம், எந்த சார்பு நிலையும் எடுக்க மாட்டோங்கிறது அவங்களுடைய குறிக்கோள். காக்கி சட்டையை போடுறதே கான்ஸ்டியூஷனல் ட்ரெஸ், இறையாண்மையில் கொடுத்த ட்ரெஸ். அதில் வந்து இருக்கச்சே இப்படி லாடங்கட்டில் மாதிரி நடக்கணும். மக்களுடைய பாதுகாப்பு, அவங்களோட உரிமைகளை பாதுகாத்து அப்படி தான். ஃபண்டமெண்டல் ரைட் ஜி இருக்குது. சாப்பிடணும், எங்கே போகணும், நடைமுறை பண்ணணும், ஒரு இடத்துல பாட்டு கேட்கணும், ஒருத்தரை பார்க்கணும், எல்லாத்துக்குமே நமக்கு அடிப்படை இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகளில் எந்த பாதிப்பு வந்தாலும் அது பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. இன்றைக்கி அதுதான் இங்கே கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து இப்போ 2 விதம் பார்க்கலாம். காவல்துறையோட விளைவு என்ன, இந்த கட்சியோட விளைவு என்ன, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன, இந்த 3 தான் இந்த இம்பார்ட்டன்ட் இவெண்ட்டே. இதில் ஃபஸ்ட்டு நம்ம காவல்துறையை பார்க்கணும். காவல்துறை நான் குறிப்பிட்டது போல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூமெண்ட்டுக்கான இடங்கள் எப்படி ஏற்படுத்தணும், அந்த இடத்துல காற்று வசதி எல்லாம் இருக்கார். அது க்ளோஸ்டு டோர்லேயும் ஓப்பன் டோர்லேயும் ஒரு இடத்துல நடத்துகிற ஈவெண்ட் ஒன்று, ரோட் ஷோ நடத்துகிறது ஒன்று. இந்த ரோட் ஷோக்கு தான் இதெல்லாம் முக்கியமான. ஒருத்தருக்கு எமர்ஜென்சி தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழிகள் இத்தனையும் கண்காணிப்பில் வச்சு அரேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுடைய கடமை. அது சரியாக பண்ணலாம் கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட முக்கிய கடமை. அந்த காவல்துறைக்கு இம்மிய அளவுக்கும் அதில் வந்து லூப் ஹோல் இருந்தால் மறுத்துக்கணும். ஈவன் 1 மணி நேரம் கூட முன்னாடி மறுக்கலாம். இல்லைங்க நீங்கள் சொன்னது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று, இதில் அவங்களோட பாதுகாப்பு நான் தான் நாளைக்கு பதில் சொல்லி அவங்க பொதுமக்களுக்கு முடியாதுங்க, தயவு செய்து நாங்கள் நிறுத்திட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம், க்ரௌடு அமைதியாக மைக்கில் சொல்லி கலைச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ சொல்ல வர போலீஸ் செஞ்சுருக்கணும். ஏன்னாக்க போலீஸ் சொல்கிறது என்னக்கா 10,000 பேர் சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க, 30,000 பேர் கூப்பிட்டாங்க, 3 மடங்கு போகுது. அந்த அளவுக்கு போலீஸ் அதை டிப்ளாய் பண்ண முடியல, போட முடியல. அப்போ ஏன் நீங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி தாவேகா தலைவர்கிட்ட கூட்ட சொல்லி நீங்கள் இங்கே வராதிங்க, ஈவெண்ட்டு கேன்சல் ஆகுது, நீங்கள் ட்வீட்டில் 4:30 மணின்னு போடுறீங்க, அந்த ட்வீட்டில் இமீடியட்டாக போடுங்க, ப்ரோக்ராம் கேன்சல்டு, அனுமதி மறுக்கிறாங்க போலீஸு, ஏன்னா தொண்டர்கள் நீங்கள் ஆர்வத்தில் இவ்வளோ பேர் வந்துட்டீங்க, அதனால் வந்து ஆபத்துக்கான விளைவுகள் நிறையா இருக்கிறதுனால மறுக்கிறாங்க. இதே சின்ன இடத்துல எடப்பாடி அவர்கள் 2 நாள் முன்னாடி பரப்புரை பண்ணியிருக்காங்க. அங்கே எந்த ப்ராப்ளமும் வரல. கரூரில் மட்டும்தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டியது கரூரில் மட்டும்தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்? மக்களுக்கு தெரியும் இந்த தாவேகாங்கிற கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. தாவேகாங்கிற கட்சி விஜய் ஆரம்பித்ததுக்கு காரணமே மக்கள் தொண்டு, அதெல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சினிமா துறையிலையும் அவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டுருக்கு. அந்த பனிப்போருக்கு அவரை அடிக்கணும் தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார்.
அதுதான் இது உண்மையான தன்மை. ஸோ இது ஆளுங்கட்சிக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். அவருடைய பரப்புரையில் கூட சொல்ல என்னுடைய கொள்கை எதிரி திமுக, குடும்ப ஆட்சி அப்படி இப்படி பேசிட்டாரு. அந்த நிகழ்வில் கூட இந்த 9 8:50 நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாரு, 10 ரூபா 10 ரூபான்னு பாடினாரு. அதுக்கப்புறம் தான் உடனே இது நடந்தது. அப்ப இது அது உள்ளேயே விஷம கிருமிகள் இருக்காங்க, இவங்களை பழி வாங்கணும் எண்ணத்தோட சுத்திட்டு இருக்காங்க. ஏற்பாடா அங்க ஏற்கனவே வந்து ஆம்புலன்ஸ் நிற்குது, பிரைவேட் ஆம்புலன்ஸ் நிற்குது, மருத்துவர்கள்லாம் அந்த அணியை கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க. இது எப்படி? இட்ஸ் ஆர்கனைஸ்ட் அட்டாக் ஆன் தி பப்ளிக் டு த்ரெட்டன் விஜய் டு மூவ் அவே ஃப்ரம் பொலிட்டிக்கல். அது தமிழில் சொல்லனாக்க மக்கள் மேலே தாக்குதல் தொண்டர்கள் மேலே பண்ணால் அவங்க வெறுத்து போயிடுவாங்க, இவர் மேலே கேஸ் பாயும், இவருடைய வளர்ச்சியை அடக்கணும். அதுக்கு சகுந்தமான ஆள் யார்? முன்னாள் அமைச்சர். அவர் நீட்டாக பண்ணுவார், விசுவாசமாக இருப்பார், இதை எடுத்து கையாளுவோன்னு பண்ணியிருக்காங்க. ஏன் நாமக்கல் நடக்கலை? அங்கேருந்து 28 கிலோமீட்டர் தானே. அங்கேயும் ரோட்டில் ஓடி வராங்க. திருச்சியிலையும் ஏர்போர்ட்டில் ப்ராப்ளம், நாகப்பட்டினத்தையும் ப்ராப்ளம், அங்கேயெல்லாம் நடக்கலையே. இது காரணம் காத்திருந்து தாக்குதல். இது காத்திருந்து தாக்கப்பட்டது. நீங்க சொன்ன ஒரு விஷுவல் ஞாபகம் வருது, விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது. விஜய் தொண்டர்களே எப்படி விஜய் மீது செருப்பு வீசுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் விஷக்கிருமிகள், ஸ்லீப்பர் செல், அது உள்ளே நிற்குது. அது உள்ளே ஐஎஸ் இருக்கு, ஐஎஸ் உள்ளே இருந்திருப்பாங்க. இங்கே சுச்சுவேஷன் அன்கண்ட்ரோலபிளாக போகிறதுனாக்க போலீஸ் காவல்துறை தான் தன்னை வந்து பாதுகாத்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி விஜய் பேசுறாரு, காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. அப்ப அந்த ஐஎஸ் உள்ள இருக்கச்சு அன்கண்ட்ரோலா போன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு, உடனே இன்ஃபர்மேஷன் பண்ணி அவர் அங்கே வர சொல்லாதீங்க, அப்படியே திருப்பி அமைச்சிருங்க, இங்கே கூட்டத்தை கலைச்சிருவோம், நாளைக்கு அவதூறு பண்ணால் கூட உயர்நீதிமன்றத்தில் நம்ம சாட்சிகளோட சொல்லுவோம், இதனால நாங்கள் உயிரில் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தோம் செஞ்சிருக்கலாம்ல. இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இல்லை இல்லை, இப்போ வந்து அரசியல் பேசாதீங்க, உயிர் முக்கியம். உயிர் முக்கியம், முதல் முன்னெடுக்க தேவையில்லை. செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்னங்க பேசுறீங்க? அந்த குழந்தைங்க உயிர் சும்மா வாங்க சொல்லுங்க. எங்களை போல இருக்கலாம் பகுந்த கோவத்தில் இருக்காங்க. எங்க குழந்தை கூட்டு வராங்க சொல்றாங்களே, அவங்களால விடக்கூடாது, போலீஸ் திருப்பி அனுப்பிக்கலாம். ஆமா வராதிங்க, காலையிலேருந்து ப்ரோக்ராம் டைம் மாறுறது, ட்விட்டர் வருது, நிற்கிறேங்கிறாங்க. ஏமா எதுக்கு வெயில் நிற்கிறீங்க? புறப்படுங்க. இல்லை மனித அபிமானத்தில் அந்த போலீஸ் காவல்துறை தண்ணீர் கொடுத்து அவங்க சாப்பாடுக்கு உடனே ஆர்டர் பண்ணி ஏற்பாடு பண்ணி செஞ்சிருக்கலாம்ல. சமூக ஆர்வலர்களை கூட்டு சாப்பாடு சொல்லியிருக்கலாம்ல. காவல்துறையுடைய பொறுப்புங்க. ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். ஜாஸ்தியா இருக்கிறச்ச சஃபகேஷன் வராதபடி பார்த்துக்கணும். ட்ரௌலிங் வாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழாதபடி பார்த்துக்கணும், தொழாதபடி, திருட்டு நகைகளை போகாத இருக்கிறான், அடித்தடி தராமல் பார்த்துக்கணும், அது வேறு விதமான பிரச்சாரங்கள் உருவாகாமல் பார்த்துக்கணும், மத கலவரம் வராமல் பார்த்துக்கணும். பொலிட்டிக்கலாக வந்து மத கலவரத்துக்கு சான்ஸ் ஒன்றுங்க, உள்ள சண்டை வரது ஆரம்பிக்குங்க, வெட்டுக்குத்து நடக்குங்க, எவனாவது வந்து மறைவாக வந்து ஆயுதங்கள்லாம் சொருகி வந்திருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கணுங்க. அது எப்படிங்க முடியும்? திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு கைவிரிக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது காவல்துறையோட மிக மிக தவறான விலை. இது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த இது நடந்ததுல ஆஷோ, அதில் எவ்வளோ பேர் செத்தாங்க அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட். அப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறத கூட்டத்தை அடக்கி வைத்து கையாளுவதற்கான திறமை காவல்துறையிடம் இல்லைங்கிறது நிரூபணம் ஆகிறது. ஆனால் எந்த இடத்துல ஆளுங்கட்சி நடத்தும் விவகாரங்கள் நிகழ்வுகள் அதெல்லாம் பக்காவாக இருக்குது. அங்கே வந்து பீச்சிங் போர்டு போடுறாங்க, தண்ணி வைக்கிறாங்க, கரெக்டாக சேர்லாம் அடுக்கி போடுறாங்க, லைட்டு கொடுக்குறாங்க, காற்று கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை இதே கரூரில் முப்பெரும் விழா, அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். 4 நாள் முன்னாடி அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை இதில் ஏன் நெக்லிஜென்ஸ் கேட்டால் 10,000 பேர். சரி 10,000 மேலே வருது இல்லை நம்பரு, நீங்கள் உடனே அனௌன்ஸ் பண்ணணும்ல, கேன்சல்டு பிகாஸ் வி ஆர் ஆன்டிசிபேட்டிங், நீங்கள் எதிர்பார்க்குறோம் எதிர்வினைகளை, தயவு செய்து தாவக தலைவர் வர வேண்டாம்னு அந்த மாவட்டத்துறை செயலாளர் பல தாவேக்காக்க அவரை கூட்டு சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி பொறுமையாக ஜனங்களை அப்புறப்படுத்திருக்கலாம்ல. பெண்களையாவது கம்சேகம் பண்ணியிருக்கலாம்ல, மாதர்களை அமைச்சிருக்கலாம். பெண் உரிமையை பாதுகாப்பது ஈவேரா கொள்கைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை பெண்கள்? 15 பெண்கள் இறந்துருக்காங்க. சரிங்க, மக்கள் வருது இயற்கைங்க, ஒரு ஆர்வத்தில் வராங்க, அவங்களும் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கணும். தாவேக்கா தலைவர் இங்கே ஓடி போயிட போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறாரு, என்றைக்கு வேணால் வரலாம் பார்க்கலாம். இதுல இருந்து தவறு இருக்கு. 4 மணிலேருந்து நாங்கள் காத்திருந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கிறது, நம்ம குத்தம் சொல்ல விரும்பல. அப்போ இப்படி சொல்றவங்களை கூட்டு போலீஸ் காவல்துறை அம்மா இப்படிலாம் போய் சாப்பிட்டு வாங்கம்மா, போங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? காவல்துறை சொன்னால் கட்டாயம் கட்டுப்படுவாங்க பொதுமக்கள். ஏன் அதெல்லாம் செய்யலை காவல்துறை? இன்னொன்று, காவல்துறைக்கு ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாகப்பட்டினம் நிகழ்வானது நடந்து முடிஞ்சது விஜய் இது. அப்போ ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் வெளியில் வர முடியலைங்க, பாதுகாப்பு இல்லைங்க, இவங்க அன்ரூலி பிஹேவியராக இருக்குது, க்ரௌடை பற்றி பேசுகிறாங்க, அன்ரூலி பிஹேவியராக இருக்குது, உயிர் பாதுகாப்பில் பொதுமக்கள் சொத்து பாதிக்கப்படுது, எங்கள் பொதுமக்களுடைய உடல் உரிமை எதுக்குமே பாதுகாப்பு இல்லைங்க, அதனால் இதை போடுறோம், இது போலீஸு பாராமுகமாக இருக்குது அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக 2 பேருக்கு அறிவுரை கொடுக்குறது, நீங்கள் 22 பாயிண்ட்டை மேனேஜ் பண்ணணும்.
போலீஸ் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்கள் அவனை அனுமதிக்கணும், எந்த பார்ட்டிக்கும். அதே மாதிரி தாவேகா தலைவரை கூட்டு சொல்லுது, பொதுமக்களுக்கு குந்தகம் அளிக்க எந்த செயலும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், உயிராகட்டும், இது வந்து நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கான டேமேஜஸை கட்டியே ஆகணும் அப்படி வசூலிக்க சொல்லுது. நடந்ததா? இப்போ தானே நடந்தது. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஈவெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ அடுத்த ஈவெண்ட் வரச்ச இந்த காவல்துறை இதை காட்டி நீங்கள் மனு கொடுக்குறீங்க, இந்த இடத்துல வேணும்ன்ட்டு. நீங்கள் முதல்ல கரூருக்கு மறுக்கப்பட்டதாக முந்தானத்தை கேள்வி ஓடிச்சு, நியூஸ் ஓடிச்சு. முந்தானத்தி காலையில் ஓடிச்சா இவங்க வந்து அடுத்த நாளுக்கான ப்ரோக்ராம் பண்ணி பல நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. வேறு இடத்துலையும் வச்சுருந்தாங்க. அந்த இடத்த கேன்சல் பண்ணி நாமக்கல்லுக்கும் இங்கேயும் வராங்க. நாமக்கலுக்கு உடனே அனுமதி. ஆனால் கரூர் மறுக்கப்பட்டது. கரூர் தான் இங்கே சென்ட்ரல் பாயிண்ட். கரூர் மறுக்கப்பட்டது. இவங்க உடனே ஆலோசனை கூட நேற்று காலையில் அவங்க தலைவர்களாக யோஜனை பண்ண, கோர்ட்டுக்கு போவோமா எமர்ஜென்சி பேசிஸில், சுவமோட்டோவை மோஷன் கேஸ் எமர்ஜென்சி கேஸ் அதில் கேட்போமா, மத்தியானம் ஆர்டர் வாங்குவோமா, என்ன பண்ணலாம் ஆலோசனை ஈடுபடுகிறார்கள் தகவல். ஆனால் அதுக்கு நடுவில் உடனே போலீஸ் கூட்டம் இல்லை இந்த இடத்துல பண்ணுங்க. எங்க அந்த குறுகிய இடத்துல கொடுக்கக்கூடாது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இருக்குங்க, ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு. அது அதிமுக கொடுத்தது தவறான புரிதல். அவங்க நல்ல ட்ரெயின்டு கேடர்ஸ் தப்பிச்சுட்டாங்க. இவங்களுடைய பிஹேவியரை இதுக்கு முன்னாடியே தெரியும். இவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை. அதை பார்க்க வேண்டியது கடமைன்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்குது, போலீஸ் ஆக்ட்லேயும் இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில். அப்போ வந்து இந்த இடத்துல ஏன் கொடுக்குறீங்க? இத்தனூர் இடத்துல அவங்க எப்படி மூச்சு தப்பிப்பாங்க? எங்கே வழி இருக்குது போகிறதுக்கு? அதில் வேறு கன்வாயோட கார்கள் இவ்வளோ தான் கொண்டு வரணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கணும். அவருடைய பெரிய வாகன உறுதி, இவ்வளோ உறுதிகள் இவ்வளோ முன்ன பின்ன நிற்குது, அவங்க எப்படி தப்பிப்பாங்க? அந்த ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வரும்? இதெல்லாம் ஏன் பார்க்கல? அப்போ லாஸ்ட் மினிட்ல அவங்கள கூட்டிங்க பண்ணுங்கிறாங்க. இந்த லாஸ்ட் மினிட் அரேஞ்ச்மெண்ட்டு அந்த கட்சிக்காரங்களும் செய்யலை சரியா. அவங்களுக்கு டைம் இல்லை. வேற இஸ் டைம் ஃபார் தம் டு அரேஞ்ச், ரைட்டா? அவசர கதியில் பண்ணுறாங்க. இவங்க இப்படி கையை காட்டிட்டோம், நம்ம ஒதுங்கிடுவோம், அப்படி அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட தகவல் தரப்பு துறையிலேருந்து லேட்டாக அனுமதி கொடுத்தனுடைய விளைவு தான் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்ஸ்பர்தி இப்போ வந்து இந்த பொது கூட்டங்கள், போராட்டங்கள் இதுக்கெல்லாம் திமுக அரசு மற்ற கட்சிகளில் அணுகினால் கொடுப்பதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதை பற்றி ஒரு வழக்கு தொடுத்தது. தமிழக பாஜக எப்பவுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படி பாட்டு கேட்டபோது உயர்நீதிமன்றம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி விசாரிச்சு அப்போ என்ன சொல்கிறாங்க, என்னங்க எல்லாரும் பொதுமக்கள், எல்லாரும் தொண்டர்கள், அவங்களுக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், ஒரு கட்சி ரீதியாக சித்தாந்தம் பிடிக்கும், பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் உண்மையாக நடத்தாது எப்படி ஆளுங்கட்சின்னு உடனே கொடுக்குறீங்க? அது மாதிரி இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்களும் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அப்ளிகேஷன் கொடுக்கணும். அது 15 நாள் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மேனேஜரில் க்ரௌட் லெவல் எவ்வளவு, க்ரௌடு கூட்ட லெவல் எப்படி, அதில் வரவங்க எப்படி, அதை நடத்துபவர் யார், அதில் யார் சினிமா பிரபலங்களா, எந்த பிரபலங்கள் வராங்க, மக்களால் அட்ராக்ட் பண்ணுறவங்க வராங்களா, அது தண்ணி அந்த இடத்துல தண்ணி வசதி இருக்கா, ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் ஃபயர் இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்கா, எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது ஒயர்கள் போகிறதா, மரங்கள் எதாவது இருக்கா, மக்கள் ஏறி பண்ணுவாங்களா, அது பெரிய பெரிய பில்டிங் இருக்கா, அது வந்து மார்க்கெட் பிளேஸா, மெயின் ஏரியாவா, இல்லை மைனாரிட்டி அந்த மாதிரி சமுதாயங்கள் வேறு ஏதாவது அடர்த்தியாக இருக்கிற ஏரியாவா, நடத்துபவருக்கு அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது வந்துருமா, இது கிளாஷஸ் வருமா, இவ்வளவு புரிதல்கள் இருக்குது. இதை பார்த்து தான் ஓகே பண்ணணும். அதுக்கு 15 நாள். அது கலெக்டர் பார்ப்பாரு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பார்க்கும், போலீஸ் பார்க்கும், தண்ணிக்கார அந்த மெட்ரோ டிபார்ட்மெண்ட் பார்க்கும், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பார்க்கும். இத்தனுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து முடிவெடுக்கும். அப்போ 15 நாள் டைம். அந்த 15 நாள் டயத்துக்கு இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்புறம் இல்லைங்க இந்த குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் குறைபாடுகளை திருத்தி கொண்டு வந்தால் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் போலீஸ் சொல்லணும். அந்த குறைபாடுகளை இவங்க திருத்தி கொடுத்தா இல்லை திருப்பி இருக்கும் சொன்னானாக்கா சரி இவங்க நமக்கு வழிபட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த இந்த இதை ஏற்பாட்டார்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. ஏங்க நான் இப்படி கொடுத்து திருப்பி இப்படி பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதான் விஜய் சொல்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் நிறைய கட்டுப்பாடுகளை போடுறாங்க, 22 கட்டுப்பாடுகளை போடுறாங்க, மற்றதுங்களை போல 22 கட்டுப்பாடு ஏன் வருது, உங்கள் தொண்டர்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல. அவங்க தரப்புலேருந்து சொல்லுவாங்க போலீஸ். அப்போ கோர்ட்டில் போய் கேட்டுருக்கலாம், கேட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறது. அப்போ கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தை அணுகுவதற்கு கூட தாவேக்காக்கு டைம் கொடுக்காதது ஏன், நேரம் கொடுக்காத போலீஸுக்கு பதில் சொல்வாரா அந்த காவல்துறையார், அதன் அமைச்சர், முதலமைச்சர் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கேள்வி நாளைக்கு நீதிமன்றத்தில் வரும் இல்லையா? இல்லை, ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர்கிட்ட வந்து இதுக்கான சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படலையே அப்படிங்கிற கேள்விக்கு முதலமைச்சர் வந்து பதில் சொல்லாமல் போயிட்டார். இது ஒன்று. இன்னும் 2 கேள்வி என்ன எழுது அப்படின்னா, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கேள்வியை கேட்டுக்கிறாரு.
இவ்வளவு கூட்டத்துல ஏற்கனவே அவருடைய கூட்டத்துல கிட்டத்தட்ட 150 தொகுதிக்கு மேல முடிச்சிட்டாரு. அவரோட கூட்டத்துல வந்து ஆம்புலன்ஸை வந்து திமுக திட்டமிட்டு விடுறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் ஏற்கனவே கிளப்பியிருந்தார். இப்ப நேத்தும் அந்த பிரச்சார கூட்டத்துல பார்த்தோம், நம்மளுடைய ஆதன் குழுவும் அங்க நேரடியா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல வரும்போது அதுக்கு வழி விடணுங்கிறதுலயே ஒரு பெரிய ஒரு நெரிசல் ஏற்படுது, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி நின்ற விஷயங்கள் நடந்தது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸ் வந்தது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இன்னொன்னு, போலீஸ் வந்து தடியடி நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மாப் இருக்கு அப்படின்னா அந்த மாப்ல வந்து தடியடி வந்து போலீஸ் நடத்துமா? இதற்கும் எங்கேயா நடத்தி இருக்கிறாங்களா? ஏன் இங்க நடத்தினாங்க? ஏன்னா தடியடி நடத்தினாங்கன்னா வந்து செதறி ஓடுவாங்க, அது இன்னும் பதற்றமா இருக்கும் அந்த ஏரியா. ஸோ இது ரெண்டு ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. முக்கியமா நீங்க சொன்னது மாதிரி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் நடத்தினோம், நாங்கள் நடத்துகிற எல்லா இடத்துலையும் ஒரு புது கலாச்சாரமாக தேனியிலேருந்து நினைக்கிறேன், தேனியிலேருந்து புது கலாச்சாரமாக ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. கேட்டல செக் பண்ண போனால் இல்லை, இந்த க்ரௌடில் இருக்கவங்க யாரோ சொன்னாங்க எமர்ஜென்சி அதெல்லாம் வந்தோம்னு சொல்லி ஒரு பொய் சொல்கிறதா அவங்க நிரூபிக்கிறாங்க. அதையும் தாண்டி எம்டி ஆம்புலன்ஸ்க்கு என்ன வேலை? அதுக்கு காவல்துறை சொன்னது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படி நாங்கள் ஆம்புலன்ஸை தயார் நிலையில் வைக்கணும், அதனால் கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு எஸ்கேப் பண்ணுறாங்க. அது எஸ்கேப்னா முதல்ல இல்லை நிற்கணும், இந்த க்ரௌடுக்கு வெளியில இல்லை இந்த ஆம்புலன்ஸ் நிற்கணும், ஏன் நடுவில் வருது? அப்போ கூப்பிட்டாங்களா? யார் கூப்பிட்டதுக்கான அத்தாட்சியை கேட்டார் எடப்பாடியார், அவங்களால காட்ட முடியல, நிரூபிக்க முடியல எமர்ஜென்சி கால் வந்ததுன்னு. அப்பயே அது ஒரு அதே மாதிரி இப்பயும் இதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல, அங்கே வந்து தாவேகா தலைவர் பேசிகிட்டே இருக்காரு, திடீர்னு பைக்கை வச்சுட்டு அவருடைய பவுன்சர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க தண்ணி பாட்டில் போடுப்பா, எனப்பா கீழே குடிஞ்சு கேட்குறாரு, அங்கே யாரோ மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. அப்படி பார்த்தா அங்கே விஷுவில் வந்து தடியடி நடக்குது, போலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் வருது. அவர் குடிஞ்சு பார்க்குறாரு. அப்போ பார்க்குறச்ச என்ன தடியடி நடத்தணுன்னாக்கா முதல்ல அந்த கன்சர்ன் எஸ்பிகிட்ட பர்மிஷன் வாங்கிடணும். அவங்க கையில் இருந்தது, அந்த நேரத்துக்கு கையில் இருந்ததா? டியர் கேஸிங் பண்ணுறதோ இல்லை தடியடிக்கோ ப்ரியர் பர்மிஷன் தேவை. க்ரௌட் இஸ் பிகமிங் அன்கண்ட்ரோலபிள். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஏசி இருப்பார், டிசி இருப்பார், அதுக்கப்புறம் எஸ்பி இருப்பார், டிஎஸ்பி இருப்பார். இவங்கள்ட்டெல்லாம் உடனே பர்மிஷன் வந்ததா? அந்த இடத்துல அவங்க கையில் வச்சுருந்தாங்களா? ஏன்னா திடீர்னு அடிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஆகுதுன்னு அவங்களுக்கு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபோனில் அந்த வாக்கி டாக்கியில் சொல்லணும். அந்த மாதிரி நடந்ததா? பர்மிஷன் சமயத்தில் இருந்ததா? அப்படி அடிக்கிறச்ச சிதறுங்கிறது தெரியும். சிதறச்ச உயிரை பாதுகாத்து அடிப்பாங்க, தப்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ் உள்ளே விடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஆம்புலன்ஸ்க்கு வெளியில் வழிவிடுங்கன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. நம்ம தலைவர் சொல்லிட்டாங்க நகரணும், அப்படி அவங்க நகரம் அந்த ஆர்வக்கோளாறில் நகரச்ச வேகமாக வருது. எங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும், அது ஏன் வேகமாக வந்தது? அப்படின்னா ஹோல் திங் இஸ் டிசைன்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 10,000 பேருக்கு மேலே போயினோடனே அனுமதி மறுக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது, அப்புறப்படுத்திட்டோம் சார், நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் போலீஸு. இந்த இடத்துலேயே தவறுது. இது நாளைக்கு நிச்சயம் உயர்நீதிமன்ற கேள்வி கேட்கும், ஏன் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை? பதில் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கே அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க சொல்கிறது ஒன்று நடத்துறது, அது அந்த வேக ரிப்ளையில் நிற்காது. இப்போ அது ஒன்று. இப்போ அது மாதிரி ஏன் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இந்த நிமிஷம் எவ்வளோ போச்சு? இவ்வளவு அமக்களை நடக்கிறச்ச நீங்கள் இதில் மட்டும் கவனமாக வேலை செய்யுது போலீஸ். எப்படி தாவேகா தலைவர் அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க, அவரும் பெரிய கன்வாயும் இந்த கார்களும் எப்படி வெளியில் போச்சு இந்த அமக்களத்தில்? அது போக முடியும் போது இந்த மக்களை பாதுகாப்பாக ஏன் வெளியேற்றலை? மயக்கடிச்சு விடுறது ஏன் பாதுகாப்பாக வெளியேற்ற முடியல? அவரை மட்டும் வெளியேற்றினீங்களே, இப்போ ஏன் உங்களை வெளியேற்ற முடியல? ஏன்னா டிலே ஆகிடுச்சு, ஆம்புலன்ஸ் வரதுக்காச்சு, பாதி பேருக்கு மூச்சை நின்று போச்சு, இந்த இமீடியட் ட்ரீட்மெண்ட் மசாஜ் கொடுக்க முடியல ஆர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னதுன்னு ஏற்றுக்க முடியுமா? அந்த 4-5 கன்வாயில் வெளியில் அனுப்பிச்சு இவங்களை டக்கு டக்குன்னு முன்னால் ஏன் பண்ண, அதுக்கு ஏற்பாடு ஏன் பண்ண முடியல? கொங்குல காலையில் முதல் 2 நாள் முன்னாடி தினமலரில் ஒரு மேட்டர் வருது, அங்கே கூட்டம் ஜாஸ்தி வருங்கனால அதை கலைக்கணும்னு அந்த பகுதியில் இருக்க முன்னாள் அமைச்சர் சில பரிசுகளெல்லாம் கொடுத்து தடுக்கிறதாமோ அவங்களை டைவெர்ட் பண்ணுறதா வந்தது. அப்படின்னா ஏன் 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பம் அதை கொடுத்து பார்க்குறாரு, அப்படியே அவங்க யோசிக்காதனால போலீஸ் விட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. பர்மிஷன் வேணாம், கொடுக்காத, முதல்ல வரைக்கும் அல்லாட விடு, அவங்களுக்கு கோர்ட்டுக்கு பொறுத்தும் டைம் கொடுக்காத அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று தாவேக்க என்ன பண்ணியிருக்கலாம், வேணவே வேணாப்பா இன்னொரு பார்த்துக்கலாம், கேன்சல் பண்ணியிருக்கலாம், அவங்களும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அவங்க வந்தது அந்த இடத்துலையும் ஒரு தப்பு வரணும். இந்த உயர்நீதிமன்ற கேள்வி கேட்கும் அவங்கள, நீங்கள் எதுக்கு அவ்வளோ அவசரத்தில் வரீங்க அப்படின்னு. இப்போ அதனால் எது தாவேக்கா சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை முற்றிலும் பொறுப்பேற்று இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். காவல்துறையும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டையும் பேசுகிற திமுகவின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சரும் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வார்த்தையிலே கேட்குறேன், சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம். ரைட்டா? சொன்னது நீங்கள் என்ன, உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் இதே கூட்ட நெரிசலில் இறந்த போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்த சுற்றுலாத்துறை மத்திய அரசுக்கு அது ஏற்பாடு பண்ண பிரதமர் அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர்
ராஜினாமா செய்யணும் சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னது தான். இப்போ அவருக்கே நம்ம சொல்கிறோம், நீங்கள் சொன்னதுனால இதுக்கு பொறுப்பெடுத்து நேற்று ராத்திரியே ரெசிக்னேஷன் கொடுத்துருவோம். ஏன்னா காவல்துறை ஃபெயில். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன போது அந்த இது கடற்கரையில் நடந்த ஆஷோ அதில் நடந்தது, அது 2வது. அதையும் தாண்டி நிறைய கள்ளக்குறிச்சி விவகாரம் எல்லாத்துலேயும் நீங்கள் போகிறதில்ல. இப்போ இது மட்டும் பண்ணினாக்கா சொன்னதை செய்யாதனால சொன்னதான் செய்யலை, அதை எதுவுமே செய்கிறதில்ல. இது செஞ்சுருக்காங்க. இது காரணமே என்னன்னாக்கா இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். அரசியல் உள்குத்து நடந்து பொதுமக்களை காய்வாக்கி அவங்க இறப்பை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அடுத்த ஒரு எலெக்ஷனில் கொங்கு ரீஜனில் நம்ம ஓட்டை தக்க வைக்கணுங்கிறத நடந்த சமாச்சாரம் ஒரு பக்கம். 2வது பக்கம் தாவேக்காவோட வாழ்க்கையை முடிக்கணும். ஏன்னா தாவேக்காவோட கூட்டம் அதிகம் வருதை பற்றியே அவங்க கவலைப்படுறாங்க. நீங்கள் ஒரு 4 அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்க. ஒரு மீட்டிங் முடிஞ்சோடனே அவர் கண்மை கூட நகர மாட்டேங்குது. நாகப்பட்டினம் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இங்கே பெரம்பலூர் ஆகட்டும், எல்லா இடத்துல உடனே ஸ்டேட்மெண்ட் வருது. இல்லை அப்படி இல்லைங்க, நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. மாசூப் சொல்கிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வசதி இல்லைன்னா அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறார், நேரு பேசுகிறார், எல்லாம் பேசுகிறாங்க. ஏன் பல ஓடி வரீங்க? அப்போ உங்களுடைய மாண்புமிகு சாருக்கு கிண்டல் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ உயிர் போயிருக்க, அது உங்கள் குறைபாடு தானே. அப்போ தாவேக்காவோட வளர்ச்சியினால் திமுக அப்புறப்படுத்தப்படும்ங்கிறது உறுதியாகுது. அவங்களுடைய சிறுபான்மையர் ஓட்டை நிச்சயம் பிரிப்பாங்கன்னு செஃபாலஜிஸ்ட், அரசியல் மூத்த தலைவர்கள், அரசியல் கட்சிக்காரங்க எல்லாம் கணக்கு போடுறாங்க. இது ஒரு பெரிய இடைஞ்சல், வருங்கால 5-6 மாதத்தில் பெரிய இடைஞ்சல். எப்படி நம்ம ஆட்சி ஏற்கனவே போராட்டங்கள் எங்கே பார்த்தாலும் நம்ம முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கோம், எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள். இப்போ இது வேறு கூட சேர்ந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ண எப்படியோ வராங்க. எத்தனையும் ஓட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. நம்ம என்ன இப்போ 10, 15, 20 டிசைடிங் ஃபேக்டருங்க ஒரு எலெக்ஷனில். ஈச் ஓட் கவுண்ட்ஸ், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறது? அதனால் இதுக்கு எப்படியா டிசைன் பண்ணும் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ, தீர்த்து முடித்தாங்க. ஆனால் அப்பாவி மக்கள், அப்பாவி குழந்தைகள், இந்த இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம். தேனாம்பேட்டையில் உங்கள் வீடு இருக்குது, சென்ட்ராப் ரோடுக்கிட்ட. அது முதல்லேருந்து 2 தெரு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டெரைலாக வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் வீட்டு ஆண்கள், நீங்கள் பத்திரமா இருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஒரு சேலஞ்சு பண்ணுறேன். இப்போ வரேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போலீஸில் விட்ரா பண்ணணும், ஃப்ரீயாக மக்கள் நடக்க விடணும். திடீர்னு ஒரு 100 பேர் வரணும், நீங்கள் அது வேடிக்கை பார்க்கணும். ரெடியா அவர்? இந்த பொதுமக்களை நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு மட்டும் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரம் எங்கேயோ போகிறாரு அவங்க தாத்தா வீட்டுக்கு. அப்போ அவங்க தொண்டர்களாக இறங்குறாங்க, தான் பொண்ணை கூட கூப்பிட்டு வர்றாரு. அந்த பொண்ணை யாரோ அந்த குழந்தைய பத்திரமா இன்னொரு லேடி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு. அவங்க தொண்டர்களே அவர் நம்பலை, அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும். அப்போ இந்த குழந்தைங்க பெண்களை என்னங்க பாவம் பண்ணாங்க? அந்த விஷயம் எடுத்து பாருங்கள், தெரியும். அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அவாய்ட் பண்றாரு சில கொஸ்டின். இல்ல விஜய் போய் கேள்வி இல்லைங்க, விஜய் தான் இதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. அப்ப போலீஸ் அதிகாரி, துணை முதலமைச்சர், நீங்க என்ன பண்றீங்க? போலீஸ் கட்டுப்பாடு யாரு இருக்கு? எந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவங்க கேட்கறது கட்டுப்பாடு சரியா பண்ணலையா, உடனே கலைக்கிறதுக்கான அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுவதற்கான 100% பவர் அல்ல அதிகாரம் போலீஸ் கையில் இருக்கு. அது ஏன் அன்னைக்கு அவங்க கையாளது? சரி, கையாண்டானாக்க இல்லை எதிர்மறை அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் பேசினா கூட நீங்கள் கோர்ட்டில் நாளைக்கு இவ்வளோ உயிர்களை நாங்கள் பாதுகாத்தோங்க அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க அப்படின்னு நீங்கள் நிரூபணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் செய்யலை? ஏன் தவறினாங்க? தவறலை, டிசைன் பண்ணி அடிக்கிறாங்க. இதில் இப்போ இன்னொன்று, இப்போ ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர்கிட்ட விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அவங்க கொடுக்குற ஃபைண்டிங்ஸ் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த ஒரு நபர் ஆணையத்துடைய விசாரணை அந்த முடிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை ஒட்டி இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நபர் விசாரணை தலைவர் யார்? முன்னாள் நீதிபதி திருமதி அருணா ஜெகதீஷன், உயர்நீதிமன்ற. அவர் இவரே தான் ஸ்டெர்லைட் விசாரிச்சார், ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்கா? ஸோ அவரே இங்கே கொண்டு வராங்க. ஸ்டெர்லைட்டு அதிமுகக்கு, கரூர் தாவேக்காக்கு, அவ்வளோதான். நீங்கள் சாப்டர் புரிஞ்சுக்கங்க. அப்போ அதனுடைய ஃபைண்டிங் எப்படி வரும்? இந்த விஷுவல் ஃபுட்டேஜ் இன்றைக்கி சிபிஐ அஜித்குமார் மாட்டினாங்க. அதே மாதிரி அதுலேயே இன்னும் மேலே போக நிற்குது. இத்தனைக்கும் கோர்ட் மானிட்டரிங் இன்வெஸ்டிகேஷன். இங்கே கோர்ட் மானிட்டரிங் சிபிஐ வரக்கூடாதபடி இல்லைங்க நாங்கள் ஒரு கமிஷன் போட்டோங்க, சிபிஐக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்வதற்கான முகாந்திரங்கள் ஜாஸ்தி. ஆனால் அதை தடுத்து நிறுத்தணுன்னாக்கா கோர்ட்டே இன்றைக்கி சோகமட்டமாக எடுக்கணுங்க இந்த மேட்டரை. இன்னைக்கு பெங்களூரில் அது ஆர்சிபியோடைய அதுக்கு சோமோட்டா எடுத்து பண்ணாங்க. இன்னைக்கு இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் முன்னாடி நான் பார்த்தேன், ஜெயலலிதா மகாமகத்துக்கு 50 பேர் இறப்பு, கூட்ட நெரிசல்,
இந்த நெரிசல் இருப்பு, அந்த சாமியார் நிரப்பு, அரிசியாக டோல்கேட் வருது. ஏன் அந்த காங்கிரஸ் டோல்கேட்டையும் இதில் போடுறது தானே பெங்களூர் நடந்த. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ மடை மாற்றம். இவ்வளவு கேள்விகள் வந்து காவல்துறையை பார்க்க வர வர டோல்கேட் போடுறாங்க. எதுக்கு? அதுக்கு இந்த ஊடகங்களே உடந்த வராங்க. ஏங்க அதை அளவுகளை மாத்திரம் தானே உங்களை கொண்டு வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நடுராத்திரியில் போய் அவங்களெல்லாம் பார்க்குறதா உடனே ராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சி போய் இறங்கி போயிட்டார். கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல கள்ளக்குறிச்சியில் அங்கே இறப்பு ஜாஸ்தி தானே, ஏன் போல? அங்கேயும் அந்த இது சாராய ஒழிப்பு துறை வந்து ஃபெயிலியர் தானே, அதுவும் உங்கள் காவல்துறை தானே, அங்கேயெல்லாம் ஏன் போல? ரைட்டா? அதனால் உத்தரப்பிரதேசத்தையும் மாண்புமிகு பிரதமரையும் கேள்வி கேட்கும் முதலமைச்சர் இன்னைக்கு பதவியில் இறங்கணுங்க. இறங்கி ஆகணும். இறங்கினா தான் மரியாதை. இறங்கலைனாக்க அதனுடைய விளைவுகள் 20-26 வேறு விதமாக இருக்கும். ஓகே, 20 லட்சம் கொடுத்துட்டோம், 10 லட்சம் கொடுத்துட்டோம், கடந்து போயிடுவோன்னு நினச்சானாக்க இது ஏற்றுக்கொள்ள முடியாத சப்ஜெக்ட். லீகலி இட் இஸ் வெரி வெரி இல்லீகல் ஸ்டெப்ஸ் ஹவ் பீன் டேக்கன் பை சிஎம். அந்த துறை சரியாகவே இயங்கலை. அவங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? அந்த டிஜிபி நியமனத்திலேயே ஃப்ளா, குறைபாடுகள். அது வந்து சுப்ரீம் கோர்ட் விதிமுறைகளை மீறி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனால் குட்டு வச்சோன்னே என்ன பண்ணாங்க? உடனே கூப்பிட்டு இப்போ அங்கே மத்திய அரசுக்கு ஆலோசனையில் இருக்குது வெங்கட்ராமன் அவர்களை மாற்றுறதுக்கு. இதுக்கு நடுவில் 2 குட்டு விழுந்தது சுப்ரீம் கோர்ட்டில். செவிலியர்களுக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, ப்ரீமியை கொடுத்துட்ருக்கீங்க, சுராண்டுறீங்க. அதுக்கு நியாயமானு கேட்டது. 2வது கேள்வி கலைஞர்களுக்கு செலவு. அது 2 குட்டு இப்போ விழுந்திருக்கு. இது இப்போ தான் கொஞ்சம் விலாவரியாக ஊடகங்களை பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னடா செய்கிறது? மடமாற்றம். யார் உயிரிழந்தாலும் கவலை இல்லை, நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும். அடி என்னங்க இது? குழந்தைகளை கொண்டுட்டு தான் வரணுமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்தி போராட்டத்தில் அத்தனை பேர் தியாகம் கொடுத்து நாங்கள் ஆட்சியை பிடிச்சானாங்க. இப்போ இத்தனை பேர் உயிரை போக்கியிருக்கீங்க. சரி, இந்தி போராட்டத்தில் உயிரை கொடுத்து வந்தீங்களே, அவங்களாம் இன்றைக்கி ஏதாவது மினிஸ்டராக இருக்காங்களா அந்த குடும்பத்தில் இருந்தவன்? திமுக பதில் சொல்லுமா? மொழி போர் வீரரா? மொழி போர் வீரர் வேறு. அந்த வீரர்களுக்கு என்ன மரியாதை? குடும்ப அரசியல் தானே பண்ணுறீங்க. அப்புறம் இப்போ இறந்துட்டாங்கல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு அவங்களுக்கு அரசாங்க பதவி கொடுப்பா. என்ன கொடுப்பீங்க? கடைசியில் ரேஷன் கடையில் அரிசி அளக்கிற போட ஒரு வேலை கொடுக்க போகிறீங்க. உடனே ஒரு பேனர், அதுக்கு ஒரு திருவிழா. அது அரசில் அவங்கள உட்காந்து வச்சு அப்படி இல்லை கலைஞர் திட்டுறாங்கன்ட்டு சினிமா நடிகர்களை பிரபலம் கொடுத்து உட்காந்து வைக்கிறது. என்ன நடக்குது நாட்டில்? நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வரீங்க? மாற்றத்தை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்தீங்க. ஆனால் மக்கள் இறக்குறாங்க வேறு விதமாக. ஒன்று சாராய இறப்பு, அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் இறப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்ட இறப்பு. இறக்கிறதுக்கு அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தாங்க. அவங்க பதில் சொல்லுமா திமுக? இதே இப்போ ஒரு கணக்கு. அதிமுக ஸ்டெர்லைட்டுக்கு என்ன பேனர், பொள்ளாச்சி பாலியல் தொந்தரவுக்கு என்ன பேனர், என்ன அடி அடித்தாங்க, துவைச்சாங்க. இப்போ என்ன பதில்? எதிர்கட்சிகள் இதை விடக்கூடாதுங்க, ஸ்ட்ராங்காக எடுத்து கையில் ஆடணும். குறைபாடுகள் இந்த இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ விதிமுறைகள் சட்டத்திலேயே இருக்குது. ஒன்று கேள்வி கேட்கணும். இப்போ வந்து பாலியலுக்கு பேனர் காட்டுறாங்களே ஆட்சி இந்த அசம்பிளியில். இப்போ குறைச்சி இன்றைக்கி எமர்ஜென்சி அசம்பிளி மீட்டிங் நடத்துகிறோங்க. சட்டமன்றத்தை அவசரமாக கூட்டி எதிர்கட்சிகளும் வாய்ப்பு கொடுக்கணும் கேள்வி கேட்கறதுக்கு. அவங்க குறைகளை சொல்கிறது ஏன் நடத்தலை? அதுக்கே சொல்ல நாளைக்கு நடத்துவாங்களா? இப்போ 14ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 14. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அஜெண்டா இது இருக்கணும். செய்வாங்களா? அது அனுமதி தருவாரா? அப்பாவு சொல்லுவாரா? ஸ்பீக்கர் சொல்லுங்கள். இது என்ன? இது வந்து மனித இறப்பு, சாதாரண விஷயம் இல்லை, மனித இறப்பு. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் தான். நான் தப்பு பண்ணுறேங்க, என்னை கண்டிக்க வேண்டியது உங்கள் கடமைங்க. நான் சரியாக அரேஞ்ச் பண்ணலைன்னா என்ன பனிஷ்மெண்ட்டு கோர்ட் பார்க்க போகுது. பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பதில் சொல்லுங்கள். இப்போ கோர்ட்டில் 2 பேர் இன்றைக்கி வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன், அடுத்தது வந்து மேல்முறையீடாக இந்த தாவேக்கா பரப்புரையே நடத்தக்கூடாதுன்னு தாக்கல் செய்கிறாங்களாம். அதே கேட்டாங்க மக்கள், அதே கேட்டாங்க. அப்போ பொலிட்டிக்கல் அஜெண்டா. இதை வந்து கேட்டிருக்க வேண்டியது ஒரு பாஜகவோ அதிமுகவோ கேட்டால் மக்கள் எண்ணத்தில் அவங்க கேட்குறாங்க, நாங்கள்லாம் ஒழுங்காக நடத்துகிறாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால் வர சொன்னால் அது உண்மையானது. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அவர் தான் சொல்லிட்டாரு காலையில், நான் ஃபர்தர் சைன் டைம்பாங்க அசம்பிளியை ஒத்தி போடுறோன்னு, பாராளுமன்றத்தை. அந்த மாதிரி இவர் ஒத்தி போட்டுட்டேன், எப்போ அப்படி டிசைட் பண்ணி தான் சொல்லிட்டாரு. இப்போ ஏன் போடுறீங்க? அதாவது ஜுடிஷியல் ஆர்டராக வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, சட்ட ரீதியாக நிறுத்துறது. விஜயை பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது, சட்ட ரீதியாக பண்ணிடுறது. அவராக சொல்கிறது ஒன்று, திருப்பி மனசு மாறிட்டு அப்ளிகேஷன் கொடுத்தா என்ன பண்ணுறது? இல்லைங்க, ஆர்டர் ஆகிட்டாங்க, ஒன்று நாங்கள் நிறுத்திருக்கோங்க, இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கேன், இதெல்லாம் ஒத்துக்கிட்டா வாங்க இல்லாட்டி போங்க. இது அவரை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இதிலெல்லாம் கடத்துகிற நேரத்தை இந்த ஈவெண்ட் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இனிமேல் ரோட் ஷோக்கு பர்மிஷனே கிடையாது.
மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியா முழுவதும் வெளிநாட்டில் படம் ரோட் ஷோ நடக்குது. கொஞ்சம் அசம்பாவிதம் இருக்கா? அவர் அந்த விஐபியை சுற்றி சரையல் ஏரியா, மற்றபடி அந்த தொண்டர்கள் மேனேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் யாராக இருந்தாலும், இப்போ ராகுல் காந்தி கூட பைக் ரேலியெலாம் நடத்துகிறாங்க, அங்கேயும் கலவரம் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃப்ளாரப் ஸ்டாம்ப் இல்லை. அப்போ யார் பொறுப்பு? அரேஞ்ச் பண்ணவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை, கேன்சல் பண்ணாது முதல்ல தமிழ்நாடு தான் பொறுப்பு. தமிழக காவல்துறை இருக்கிற முதலமைச்சர் தான் 2 கெப்பாசிட்டி இல்லை, முதலமைச்சர்னு ஒன்று, காவல்துறை அமைச்சர்னு 2 கெப்பாசிட்டி. அவர் ரிசைன் பண்ணியே ஆகணும். ரிசைன் பண்ணாமல் திருப்பி வரால் வச்சுக்கோங்க, அது மக்கள்கிட்ட தான் கையில் இருக்குது. இதை தான் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மாண்புமிகு நீதியரசர் டாஸ்மாக் விஷயத்தில் கேட்டாங்க. ஏங்க நீங்கள் டைரக்ஷன் கொடுங்க. எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு பவர் கிடையாது, மக்கள் வாக்காளர்கள் குடியரசின் எஜமானர்கள், அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு. அதனால் இந்த சட்ட ரீதியாக இதில் முறைகேடுகளுக்கு அது விசாரிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் போவோம் சொன்னாங்க. அதே அளவு தான் நாளைக்கு உயர்நீதிமன்றம் போனால் கூட இந்த டைரக்ஷனில் தான் போகும். அது நாளைக்கு மதுரை கிளை வந்து விசாரிக்கிறேன்னு இருக்காங்க. எமர்ஜென்சியில் திரு தண்டபாணி அவர்களுடைய அமர்வு, மாண்புமிகு நீதியரசர், அந்த மாதிரி வரைச்ச இதோடு நிறுத்துவாங்க. எஜமானர்கள் கையில் இப்போ இருக்கு வெப்பனை, அது எப்படி இவங்க செய்வாங்கிறத பார்ப்போம். நிச்சயமாக பதிலடி கொடுத்தாங்கன்னா புத்திசாலிகள், இல்லையா 20 லட்சம் கிடச்சிட்டு 10 லட்சம் கொடுத்து நின்றா லட்சமே ஒரு உயிருக்கு மதிப்பாகாது. அந்த லட்சத்தை அந்த உயிர் வளர்ந்து எத்தனையோ காத்திருக்கும், சம்பாதிச்சிருக்கும். இதோடு அந்த பெற்றோர்கள் இதோடு நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நன்றி மேம். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம்.